ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாவிஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? முன்காலத்தில் சேந்தன் என்கிற சிவபக்தன் இருந்தார். விறகு வெட்டி விற்கும் அவர் அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னரே தான் சாப்பிடுவார். இந்த மாதிரி பண்ணக்கூடிய வழக்கம் உடையவர். ஒரு நாள் கடும் மழை காரணமாக விறகுகள் ஈரமாகிவிட்டன. அதனால் அன்றைய தினம் விறகும் விற்கப்படவில்லை. வேறு வருமானமும் இல்லை. இந்த நிலையில் அடியவருக்கு உணவளிப்பது எப்படி என்ற கவலையில் ஆழ்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு சிவனடியாரும் சேந்தனின் இல்லத்திற்கு உணவு கேட்டு வந்தார். அப்போது சேந்தனின் மனைவி வீட்டில் கொஞ்சமாக இருந்த அரிசி மாவு மற்றும் சிறிது வெல்லத்தை கலந்து களி ஒன்றை தயார் செய்து அதை அடியாருக்கு பரிமாறினார். அதை உண்ட அடியாரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றார். ஏன்னா அது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்திருக்கு. வெறும்னா வெல்லமும் ஒரு அரிசி மாவும் தான், அதை கலந்து பண்ணது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு. மறுநாள் திருவாதிரை தினம் ஆகும். நடராஜரை தரிசிக்க சேந்தனும் அவரது மனைவியும் சிதம்பரம் சென்றனர். அங்கு சிவபெருமானின் வாயில் சிறிது களி ஒட்டி கொண்டிருந்தது. சேந்தனின் வீட்டிற்கு அடியாராக வந்து களி சாப்பிட்டது ஈசன்தான் என்று அறிந்ததும் சேந்தனும் அவன் மனைவியும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இதை அறிந்த ஊர் மக்களும் சேந்தனின் பக்திக்கு தலை வணங்கினர். அன்று முதல் நடராஜ பெருமானுக்கு நெய்வேத்தியமாக களி படைக்கும் வழக்கம் உருவானது. இதனால தான் நம்ம திருவாதிரை ஒருவாய்க்களி அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு களி நைவேத்தியம் பண்ணுறோம். வணக்கம்.